பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து 2 மாங்காய் நம்ம உசார் பண்ணின்னு வந்துட்டோம். இன்னைக்கு ஒன்று நம்ம மீன் குழம்புல போட்டோம். நாளைக்கு நம்ம இதை சாம்பாரில் போடுவோம். எடுத்து வைக்கலாம். நாளைக்கு உதவும். ரொம்ப வாசிக்காத. யாரு கவிதா குரல் மாதிரி இருக்குது? ஐயோயோ, அவ வந்தாவே அதெல்லாம் ஆட்டையை போட்டுன்னு போதானே வருவா. என்னக்கா பண்ணி நிக்கிறீங்க? யார் அது? கவிதாவா? வா வா. நானு குரல் கேட்ட உடனே யாரோன்னு நினைச்சேன். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? ஆமா, விளக்கு வச்ச நேரத்துல நீ எதுக்கு இங்கத்துக்கு வந்த? அது ஒண்ணும் இல்லக்கா, காபி வைக்கலாம்னு அடுப்பங்கரைக்கு போனேன். அப்புறம் காபி தூளும் இல்லை, பாலும் இல்லை. பாலை பக்கத்து விட்டு பரிமளாக்கா கிட்ட வாங்கிட்டேன். காபி தூளை ஏத்து விட்டு கலாக்கா கிட்ட வாங்கிட்டேன். சர்க்கரைய சாந்தியாக்கா கிட்ட வாங்கலாம்னு வந்தேன். நானே டீ தூளும் சர்க்கரை இல்லையன்ட்டு தான் நானே யோசனை பண்ணிக்கிறேன். நீ இந்த நேரம் பார்த்து வந்து சர்க்கரை கேட்க வந்துட்ட. சர்க்கரை என்னவோ இருந்துச்சுக்கா. ஊர்ல இருந்து எங்க அம்மா வந்திருந்தாங்களா, அதை 1 கிலோ சர்க்கரையை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. மீறி இந்த 1/2 கிலோ சர்க்கரைய பசங்க எறும்புக்கு தீனி வைக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுச்சுங்க. 1/2 கிலோ சர்க்கரையும் காலியாயிடுச்சுக்கா. டேய், இந்த டக்கால்ட்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, இவ அப்படியே கருண பரம்பரை. சர்க்கரை அள்ளி அப்படியே எறும்புக்கு போட்டுருவா. ஆமா கவிதா, சர்க்கரை இல்லைன்னா கடையில போய் வாங்கி வந்து டீ போட்டு குடிக்க வேண்டியது தானே. உன் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறார, அப்புறம் ஏன் நீ விட அப்படி சர்க்கரை கட்டி கிடக்குற? பிச்சுக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. அட நீ இல்லக்கா, இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே என் வீட்டுக்காரர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, நீங்க தப்பு கணக்கு போட்டுக்கிறீங்க. அந்த ஆளு சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் ஒரே ஆளா ஒண்டியா குச்சி அழிச்சிடுறான். அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, எங்க கவனம் இருக்கா? ஏதாவது நான் அவனை பேசுனா என்னையா ஏற்றி பேசுறேன்னு மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அவன் சரியா இருந்தது எனக்கு இது நடக்க வந்துருக்குமா? சர்க்கரைக்கு இப்படி அங்கேயே அல்லாடிட்டு இருக்கூடாது. அடிப்பாடி, இவ என்னமா நடிக்கிறா பாரு. எல்லா நிலைமையும் அப்படிதாங்குது. என்ன பண்றது? சர்க்கரை கொடுக்கலன்னு நீ கோச்சிக்காத என்ன? இவ்வளவு நேரம் விட்ட போட்டு கூட ஒரு சர்க்கரையை கொடுக்க மாட்டேன்ட்டாலே. சாமர்த்தியக்காரி தான். நான் தான் ஆட்டையை போடுவோம்னா இவன் என்ன கூட கெட்டிக்காரி தான்.